வணக்கம் நண்பர்களே, மெசி ஆடியோஸ் கோயம்புத்தூர் சூலூர். இன்னைக்கான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபயரில் ரிமோட் கிட் செட்டிங்கு, ஸ்பீக்கர் செட்டப்போட செட்டிங்ஸு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நிறைய கஸ்டமர் இது எப்படி செட்டிங் பண்ணணும்னு தெரியாமல் வந்து அவங்க செட்டிங் தப்பாக வச்சுருக்குறாங்க. அந்த மாதிரி மாற்றங்கள் வருது. அதை ஒரு வீடியோவை எனக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக போடுறேன். இது புதுசாக வாங்குறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எப்படி ஆம்பிளிஃபயரை யூஸ் பண்ணுறது, எந்த செட்டிங்கில் வைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இது எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணுறேன். இது ரூல்ஸ் பிரகாரம்னா எனக்கு பெருசாக தெரியாது. எனக்கு தெரிஞ்சதை, அதோட என்னுடைய கஸ்டமருக்கு எது சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதுக்குண்டான செட்டிங்ஸை கண்டிப்பாக வந்து நம்ம சொல்ல முடியும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சதை நம்ம கொடுத்துட்ருக்கோம், நல்லா இருக்குது. கஸ்டமர் ரிவ்யூவோடவே நமக்கு வீடியோ வந்துட்டுருக்குது. ஸோ இதை எனக்கு தெரிஞ்சதை கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஒன்றா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் செட்டப் எப்படி வைக்கணுங்கிறத நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சதை கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். இது முழுக்க எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் நான் இது ஷேர் பண்ணுறேன். இது நிறையா கொடுத்துருக்கேன். இந்த செட்டப்பில் நம்ம கொடுக்கும்போது கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்குது. கஸ்டமர் சைடும் நல்ல சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஸோ அதனால் இதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிவி சென்டரில் உங்கள் ரூம் சைஸ் இது அப்படின்னா பாருங்கள், இது உங்கள் ரூம் சைஸ் அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது உங்கள் ரூம் சைஸ் பாருங்கள், இதில் கொடுத்துருக்குறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிவி சென்ட்ரு, சரிங்களா? இது சென்ட்ரு வச்சுருக்கேன் பாருங்கள். டிவி இது வந்து டிவி சென்ட்ரு, சரிங்களா? டிவிக்கு கீழேயோ இல்லை நம்ம மேலேயோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம சென்டர் பாக்ஸை நீங்கள் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிவி கிட்ட, அதாவது டிவிக்கு கீழே மாட்டினீங்கன்னா அந்த டிவியிலேருந்தே வாய்ஸ் வர மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். இது தனியாக கொண்டு போய் மாட்டிங்கன்னா அந்த விஷயங்கள் அது தெரியாது. ஸோ முடிஞ்ச வரை இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிவிக்கு கீழேயே அல்ல மேலே, இதில் ரெண்டில் எதுலனாலும் நீங்கள் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் லெஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் நம்மளை பார்க்க இந்த ஸ்பீக்கர் இருக்கணும். அதாவது நம்ம உட்காந்து நம்ம படம் பார்க்குறோம் அப்படின்னா நம்மளை பார்க்க இந்த ஸ்பீக்கர் இருக்கணும். இது வந்து ஃப்ரண்ட் லெஃப்ட். அடுத்தால வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் நம்மளை பார்க்க தான் இருக்கணும். இந்த சென்டர் ஸ்பீக்கரும் நம்மளை பார்க்க தான் இருக்கணும். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா சரவுண்ட் லெஃப்ட், அதாவது சரவுண்ட் லெஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய காதை பார்க்க, நம்ம உட்காந்து இங்கே வந்து படம் பார்க்குறோம் அப்படின்னா நம்மளுடைய காதை பார்க்க இருக்கணும். சரவுண்ட் லெஃப்ட்டும் சரவுண்ட் ரைட்டும் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து நம்மளுடைய காதை பார்க்க இருக்கணும். சரவுண்டோட ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காதை பார்க்க இருக்கணும். சப்வூஃபர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேலே வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இது சப்வூஃபர். இந்த கார்னரோ இல்லை இந்த கார்னரோ ஏதோ ஒரு கார்னர் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உண்மையிலே பேஸ் எஃபெக்ட் வேறு மாதிரி இருக்கும். பெஸ்ட்டு மேலே ஸ்லாஃப் எதுவும் வச்சுருந்தீங்க அப்படின்னா மேலே வச்சிங்கனாலும் நல்ல டெப்த் இருக்கும். இப்போ நம்ம கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வச்சுருக்கோம் பாருங்கள், ஒரு கார்னர் வச்சுருக்கிறோம். ஸோ அதனால் ஒரு கார்னர் மேலே வச்சிங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்கும். ரிசல்ட் இன்னும் நல்லா பெஸ்ட்டு ரிசல்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அந்தமாரி நம்ம பாக்ஸும் அதுக்கு தகுந்தாப்புல நம்ம டிசைனும் பண்ணியிருக்கோம் பாக்ஸோடது. இது வந்து பார்த்தீங்கன்னா சப்பு வந்து 2 சப்பு வைக்கிறீங்கன்னா 2 பக்கமும் நீங்கள் வச்சுக்கலாம். அதாவது நமக்கு நம்ம வீட்டில் இந்த ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா ஓகே, இல்லாத பட்சத்துக்கு உங்களுக்கு எந்த இடத்துல கன்வீனியன்ட்டாக இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் இது வந்து இந்த செட்டப்பில் வச்சிங்கன்னா கொஞ்சம் ஆடியோ ரிசல்ட் பெஸ்ட்டாக இருக்கும். இது முழுக்க என்னுடைய யோசனைகள் மட்டுமே. எந்த ஆம்பிளிஃபயர் ரூல்ஸோ இல்லை நெட்டில் பார்த்தோ இதை நான் சொல்லலை. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் இதை சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரூல்ஸை ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா வச்சுருக்கீங்களான்னா எனக்கு கண்டிப்பாக இது வந்து பெருசாக நெட்லலாம் நான் படித்து ஐடியா பண்ணல. ஆனால் இந்த செட்டப்பில் வந்து நான் கொடுத்துருக்குறேன். எல்லார் வீட்டுக்குமே ஒரு சாட்டிஸ்ஃபைடாக அவங்க வந்து கஸ்டமர் ரிவ்யூவோட நம்ம வீடியோ வர்றதுனால நம்ம வந்து இந்த செட்டப் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குது. அது மட்டும் இல்லாமல் நானே பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 20-25 வீடுக்கு மேலே மாட்டியிருப்போம். அவங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த செட்டப்பில் போட்டு கொடுத்து நம்ம காதால் கேட்டு வந்திருக்கோம், அந்த ஆடியோ எப்படி இருக்குன்னு கேட்டு வந்திருக்கோம். அதனால் இந்த செட்டப் வந்து முடிஞ்ச வரை பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய ஏண்டனில் நீங்கள் எங்கே ஆம்பிளிஃபயர் வாங்கியிருந்தீங்கன்னாலும் இந்த செட்டப்பில் நீங்கள் வச்சு பாருங்கள், கண்டிப்பாக ரிசல்ட்டான மாறுதலுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ முடிஞ்சாலும் இந்த செட்டப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது நம்மளுடைய ஆம்பிளிஃபயருக்கு நம்ம கிட்டுக்கு இந்த செட்டப் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஸ்பீக்கர் செட்டப்பு, ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆம்பிளிஃபயரில் இதில் தான் மென்ஷன் பண்ணியிருப்போம். உங்களுக்கு மேலே பாருங்கள்,
போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, FL, FR, SL, SR, அடுத்தல சென்டருக்கு CE, சப்பு, கீழே BL, BR, அதாவது 7.1 கேட்போம் பார்த்தீங்களா, அதுக்கு பேக் சரௌண்டுக்கு பேக் லெஃப்ட் பேக் ரைட் அந்த மாதிரி வரும். இது வந்து 7.1 கஸ்டமர் கேட்டிருந்தாங்க மட்டும்னா நம்ம வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சாக்கெட் போட்டு கொடுத்துட்ருக்குறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு, சரௌண்டு லெஃப்ட்டு, சரௌண்ட் ரைட்டு, CE அப்படிங்கிறது சென்ட்ரு, இது சப். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 2 சப்பு 7 ஸ்பீக்கர் போடுற மாதிரி இருந்தால் அந்த இடத்துல இங்கே வந்து பனானா சாக்கெட் கொண்டு வந்துடும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்பீக்கர் கொண்டு வந்துடும். அடுத்தல AX1, AX2, AX3. இது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் இன்புட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆம்பிளிஃபயர் ப்ரோலாஜிக்காக வேலை செய்யும். ஸோ இதில் லெஃப்ட் ரைட்டு நீங்கள் லேப்டாப்போ இல்லை கேம்ஸோ எதுலனாலும் நீங்கள் இதில் நம்ம கொடுத்துக்கலாம். இதுக்கு AX1, AX2, AX3 3 ஆப்ஷன் வரும். ரெண்டாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல், கோஆக்சியல், HDMI. இதுக்கு மாற்றுறதுக்கு இந்த பக்கத்தில் ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்குறேன். இதில் ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கலில் கனெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்குள்ளே கீழே உள்ள ஒரு லைட் மட்டும்தான் எரியணும். ஸோ கோஆக்சியலில் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு கீழே உள்ள லைட் மட்டும்தான் எரியணும். HDMIயில் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு கீழே உள்ள லைட் மட்டும்தான் எரியணும். அது கீழே உள்ள லைட் மட்டும் எரிஞ்சால் மட்டும்தான் இது வந்து இதில் கனெக்டில் இருக்குங்கிறது அர்த்தம். இதில் வந்து உங்கள் டிவியில் இதில் கனெக்ட் பண்ணிட்டு டிவிலேருந்து கனெக்ட் பண்ணிவிட்டு உங்கள் டிவியில் ஆடியோ செட்டிங்ஸும் நீங்கள் மாற்றிக்கணும். மாற்றலைன்னா இதில் ஆடியோ வராது. HDMIயாக இருக்கட்டும், ஆப்டிக்கலாக இருக்கட்டும், கோஆக்சியலாக இருக்கட்டும். அது டிவியில் ஆடியோ செட்டிங்ஸ் மாற்றாத வரைக்குமே மேக்ஸிமம் ஆடியோ வரதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். அதனால் இதில் மட்டும்தான் அப்படிங்கிறது கிடையாது. உங்கள் டிவிலையும் செட்டிங்ஸை நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது அடுத்ததுக்கு மாறிக்கும். அடுத்ததுக்கு மாறும், அதுக்கு அடுத்ததுக்கு மாறும். 3வது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 3 ஒரே லைட்டில் எரியும். 3 ஒட்டுக்கா எரியுது அப்படின்னா 3லேயுமே கனெக்டில் ஆஃபில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ எதில் கனெக்ட் ஆயிருந்தால் அந்த அதை சுவிட்சை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது கீழே லைட் எரியணும். அது கீழே உள்ள லைட் மட்டும்தான் எரியணும். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வந்து பின்னாடி ஆம்பிளிஃபயருக்கு பின்னாடி நம்ம ஆம்பிளிஃபயருக்கு பின்னாடி வரக்கூடிய செட்டிங்ஸ் தான் இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம ரிமோட்டோட இதை நம்ம மெர்ஜ் பண்ண மாட்டோம் இந்த சுவிட்சை. ஏன்னா சில டைம் பவர் சின்ன ஒரு ஃப்ளக்சுவேஷன் வைக்குது அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்ததுக்கு போயிடும், அடுத்த வருஷனுக்கு போயிடும். HDMIலேருந்து ஆப்டிக்கலுக்கு போயிடும், இல்லை ஆப்டிக்கலேருந்து கோஆக்சியல் போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வர்றதுனால தான் இந்த இன்புட் செக்ஷனை வந்து நம்ம ரிமோட் கிட்டோட மெர்ஜ் பண்ணுறது கிடையாது. மேனுவலாகவே நாங்கள் விட்டுருதோம். இதில் பவர் ஃப்ளக்சுவேஷன் ஆனாலும் சரி என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் இது மாறாது. அடுத்த செக்ஷனுக்கு மாறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரேர். அதனால தான் நாங்கள் வந்து இதை மெர்ஜ் பண்ணுறதே கிடையாது. இது மேனுவலாகவே விட்டுருவோம். ஏன்னா கஸ்டமர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இன்றைக்கி டிவிக்கு மட்டும் தான் கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க டிவியில் வந்து ஏதோ ஒன்று தான் இருக்கும். அதாவது ஆப்டிக்கலாக, HDMI, கோஆக்சியலாக ஏதோ ஒன்று தான் இருக்கும். அவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இதை வந்து நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம எதுவுமே யோசிக்காமல் நம்ம எந்த விஷயமும் பண்ணவே மாட்டோம். ஏன்னா நம்மளை பொறுத்த மட்டுக்கும் கஸ்டமர் சைட்லேருந்து நமக்கு வந்து பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் நம்ம இவ்வளோ விஷயங்களும் ரொம்ப பார்த்து பண்ணிகிட்ருக்குறோம். அதனால் இதை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மேனுவலாக மாற்றுறதுக்கு மட்டும்தான். மேனுவலாக நம்ம இன்புட்டுன்னு போட்டிருக்கோம், அது மேனுவலாக நீங்கள் மாற்றிக்கலாம். இதுதான் பேக் சைடு. அடுத்தல வந்து நம்ம ஃபேன் இருக்கும். இந்த இடத்துல கூலிங் ஃபேன். அடுத்தல ஆன் ஆஃப் சுவிட்ச் நம்ம ஆம்பிளிஃபயரில் எல்லாத்துக்குமே பின்னாடி தான் வரும். அப்புறம் பவர் சாக்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே உள்ளது வந்து பவர் கார்டு, அதாவது பவர் சாக்கெட்டு. இதில் வந்து ஃபியூஸ் ஒன்று இருக்கும். நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க இது எங்கே ஃபியூஸ் இருக்குன்ட்டு. இந்த இருக்கு பாருங்கள். இப்படி ஒரு ஸ்க்ரூட்டையரை வச்சு மேலேருந்து கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா, ஒத்த கையில் ஃபோன் இருக்கனால இது எடுக்க முடியல. ஸோ இதில் அது நல்லா டைட்டாக இருக்கனால நல்லா டைட்டாக இருக்கும். கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. போன ஸ்பீடில் பிச்சுக்கிட்டு போயிடுச்சு, இழுத்த ஸ்பீடில் பின்னாடி பிச்சுட்டு போயிடுச்சு. ஸோ இதுதான் ஃபியூஸ் நண்பர்களே, பார்த்துக்கோங்க. இதில் தான் இந்த ஃபியூஸ் இருக்கும். இந்த ஃபியூஸ் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா இந்த ஃபியூஸ் போயிடும். அதாவது டிரான்ஸ்ஃபார்மர் செக்ஷனில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா இந்த ஃபியூஸ் தான் முதல்ல அடி வாங்கும். ஸோ அதனால் இந்த ஃபியூஸ் வந்து நீங்கள் செக் பண்ணி போட்டுக்கலாம். வேறு ஃபியூஸ் லோக்கலில் வாங்கி போட்டுக்கலாம். மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 8 ஆம்ஸ் இந்த ரேஞ்சுக்கு போடலாம் இந்த ஃபியூஸ். இதை பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நீங்கள் போட்டுட்டு இதை பார்த்துக்கோங்க ஃபியூஸ் எங்கே இருக்குன்ட்டு. அப்படியே போட்டு இந்த இருக்குல்ல அப்படியே வச்சு கரெக்டாக அந்த டைரக்ஷனில் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். அவ்வளோதான், முடிஞ்சு. ஃபுல்லாக போய் லாக் ஆகிடும். இது முழுக்க பவர் சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு, அதாவது ப்ளக்கை ஆஃப் பண்ணிவிட்டு உருவிட்டு அதுக்கப்புறம் அந்த வேலையை செய்யுங்க. அதாவது நம்ம ப்ளக் பாயிண்ட்லேருந்து நம்ம திருப்பின் டாப் இருக்குது பார்த்தீங்களா, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த வேலையெல்லாம் செய்யணும். என்றைக்குமே ரொம்ப கவனமாக இருக்கணும். எலக்ட்ரிக்கல் லைன், அதனால் ரொம்ப கவனமாக நீங்கள் அந்த வேலையை பண்ணுங்கள்.
தெரியலை அப்படின்னா தயவுசெய்து நீங்கள் தொடாதீங்க. பக்கத்தில் எலக்ட்ரிஷியன் யாராவது கூப்பிட்டு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தல ஆம்பிளிஃபையர் ரிமோட் செட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எப்பொழுதுமே நம்ம ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணுறது எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணும்போதும் ஆஃப் பண்ணும்போதும் ஃபுல்லாமே டவுன் பண்ணிடுங்க. மாஸ்டர், அதாவது நம்ம மாஸ்டர் வந்து ஃபுல்லாமே டவுன் பண்ணிடுங்க. நம்ம மாஸ்டர் கண்ட்ரோலாக வந்து நம்ம ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, நிறைய விஷயங்கள் இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து மாஸ்டர் கண்ட்ரோலே கொடுத்துட்டு வரோம். நம்ம அது ஒரு காரணம் இல்லாமல் எல்லா விஷயத்தையும் நம்ம செய்ய மாட்டோம். நிறைய பேர் வந்து என்கோடர் போடுவாங்க. நாங்கள் என்கோடர் போடுறதில்ல. நான் வந்து மாஸ்டராக தான் நான் கொடுத்துட்டு வரேன். ஸோ மாஸ்டர் கண்ட்ரோலை எப்பொழுதுமே, அதாவது ஆன் பண்ணும்போதும் சரி ஆஃப் பண்ணும்போதும் சரி ஃபுல்லாமே டவுன் பண்ணிடுங்க. அதாவது ஃபுல்லாக குறைச்சிட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. இது ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஒரு சில நேரத்தில் நம்ம ஃபுல் வால்யூமில் வந்து நம்ம பாட்டு கேட்டுட்டு இருப்போம். அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப் பண்ணாமல் அதை குறைக்காமல் அப்படியே ஆஃப் பண்ணிட்டு போயிட்டோம் அப்படின்னா, ரெண்டாவது நீங்கள் காலையில் நீங்கள் ஆன் பண்ணுறீங்கன்னா அதே வால்யூமில் அது ஆன் ஆகும். ஸோ டக்குன்னு பிள்ளைங்க ஏதாவது இருந்தாங்கன்னா அவங்க பயந்துக்குவாங்க. இல்லைனா ஒரு சில நேரத்தில் ஸ்பீக்கர் போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது இதில். அதனால் கொஞ்சம் அதை கேர்ஃபுல். அதை வந்து எப்பொழுதுமே டவுன் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் வால்யூம், நம்ம ஆம்பிளிஃபையரை பொறுத்த மட்டுக்கும் இவ்வளோ பாதி வால்யூம் வச்சுக்கலாம். நீங்கள் பாதி வால்யூம்லேயே நமக்கு நல்ல தேவையான வால்யூம் வரும். அப்படியும் பத்தலை அப்படிங்கிற பட்சத்தில் இது வரைக்கும் போகலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் பெஸ்ட்டு பாதி வால்யூம் வச்சுக்கோங்க. நான் நைட் நேரத்தில் நல்ல ஒரு கிளாரிட்டியான ஒரு ஆடியோ என்னால் கேட்கணும், ஆனால் மைல்டாகவும் இருக்கணும் அப்படின்னா தயவுசெய்து மாஸ்டர் ஃபுல்லாக டவுன் பண்ணி மெதுவாக வச்சு கேட்டு பாருங்கள். அந்த ஆடியோவே அப்படி கண்ணாடி மாதிரி கேட்க அப்படி கிளாரிட்டியாக இருக்கும். மாஸ்டர் நீங்கள் டவுன் பண்ணி கேட்டு பாருங்கள். நைட் நேரத்தில் நீங்கள் தனிமையில் உட்காந்து கேட்குறீங்க, ஒரு மெலோடியான பாட்டு கேட்கணும் அப்படின்னா, நீங்கள் தலைமை இந்த இளையராஜா பாட்டெலாம் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் மெலோடியாக வச்சு கேட்குறீங்க அப்படின்னா ஃபுல்லாக டவுன் பண்ணிடுங்க. இதை ஃபுல்லாக டவுன் பண்ணிவிட்டு மெலோடியாக வச்சு கேட்டு பாருங்கள். ஆடியோ கிளாரிட்டி அப்படி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இளையராஜா பாட்டெலாம் கேட்குறீங்க அப்படின்னா, இந்த உங்களுக்கு ரிமோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீழே PROன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அது ஸ்டீரியோ, அதாவது 2.1 வேலை செய்யும். ரெண்டாவது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சரவுண்டில் வேலை செய்யும். ஸோ சரவுண்டாக வேணால் சரவுண்டில் வச்சுக்கலாம், 2.1 வேணால் ஸ்டீரியோவில் வச்சுக்கலாம். ஸ்டீரியோவில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இந்த இளையராஜா பாட்டு கேட்குறதுக்குலாம் நைட் நேரத்தில் நமக்கு அந்த மைல்டாக வச்சு கேட்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வால்யூமில் வச்சு கேட்கும்போது அந்த ஆடியோ கிளாரிட்டியாக இருக்கும். இதுதான் இது நைட் டயத்தில் கேட்கக்கூடியது. பகலில் நீங்கள் ஏதாவது ஒரு மூவி பார்க்குறீங்க, படம் பார்க்குறீங்க, பாட்டு கேட்குறீங்க அப்படின்னா மைல்டாக கேட்கணுன்னா இதை குறைங்க. இதை குறைச்சி வச்சு கேட்காதீங்க, இதை குறைச்சி வச்சு கேளுங்க. அந்த ஆடியோ கிளாரிட்டி சூப்பராக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால்வாசி வச்சுக்கலாம். நமக்கு தேவைக்களவுக்கு இதில் குறைச்சிக்கோங்க. அதேமாரி லெஃப்ட் சைடு சப்பு ஃப்ரீக்வன்சி அப்படின்னா ரொம்ப ஹார்டு பஞ்சாக இருக்குது அப்படின்னா நீங்கள் குறைக்கிறதுக்காக தான் இந்த கண்ட்ரோல் கொடுத்துருக்குறேன். அதாவது சப்பு ஃப்ரீக்வன்சி இது, சரிங்களா? இது சப்பு ஃப்ரீக்வன்சியாக வேலை செய்யும். குறைக்க குறைக்க சாஃப்டாக இருக்கும், ஏற்ற ஹார்டாக இருக்கும், ஹார்டு பஞ்சாக வரும். நைட் நேரத்தில் கேட்கும்போது நீங்கள் அதை ஃபுல் பண்ணிக்கலாம். பழைய பாட்டெலாம் கேட்கும்போது ஃபுல் பண்ணிவிட்டு மைல்டாக வச்சு கேட்டிங்கனாலே சூப்பராக இருக்கும். அதாவது ஓரளவு பேஸ் இருக்காத பாட்டுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சிங்கன்னா கொஞ்சம் பேஸ் நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு. அடுத்த நைட் டயத்தில் டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னா நம்ம அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம எல்இடிக்கான சுவிட்சுகள். இது ஃப்ரண்ட் மேனுவலாக பண்ணக்கூடிய விஷயங்கள். இதுதான். இது ஏன்டா இதை ஆஃப் பண்ண சொல்கிறோம் அப்படின்னு இதை குறைக்க சொல்கிறோன்னு நினைக்க வேண்டாம். நீங்கள் அப்படியே வச்சு ஆஃப் பண்ணிங்கனாலும் இதை உங்களுக்கு ஆன் பண்ணாமல் ஆஃப் பண்ணும்போது டப் அப்படிங்கிற நாய்ஸ் வராது. இது முழுக்க 5.1க்கு மட்டும்தான் பொருந்தும், சரிங்களா? ஸோ 5.1, 7.1 இந்த மாதிரி பெரிய ஆம்புக்கு மட்டும்தான் அது பொருந்தும். 2.1 ஸ்டீரியோ ஆம்புக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஆன் பண்ணும்போது சின்னதாக தான் ஒரு சவுண்டு வரும். ஆனால் பெரிய ஆம்புக்கு வந்து அந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போட்டிருப்போம். சின்ன ஆம்புக்கு ஸ்பீக்கர் ப்ரொடக்ட்டுங்கிறது நமக்கு தேவைப்படலை. ஸோ அதனால் அதுக்கு நம்ம போடலை. ஆனால் அதுக்கும் கேட்குற நண்பர்கள் இப்போ ஸ்பெசிஃபிக்காக கேட்குறவங்களுக்கு அதை அடித்து கொடுத்துட்டு தான் வரும். இதுதான் இது ஃப்ரண்ட் மேனுவலாக நம்ம பண்ணக்கூடிய முதல் விஷயங்கள். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட்டில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது யூஎஸ்பி. இது யூஎஸ்பியோட இது இந்த பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும், இந்த யூஎஸ்பியோட கண்ட்ரோல். இது ஆக்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நான் ஆக்ஸ் ப்ரெஸ் பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக யூஎஸ்பி கட் ஆஃப் ஆயிரும். ஆக்ஸ் 2 ப்ரெஸ் பண்ணுறேன், பின்னாடி இது பார்த்தீங்களா இந்த லைன் ஆக்ஸ் 1, ஆக்ஸ் 2, ஆக்ஸ் 3 இதுக்கு உண்டான விஷயங்கள் தான் இது. இது வந்து ஆக்ஸ் 3, ஓகேங்களா? அடுத்தல டிவிடின்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அங்கே பின்னாடி இந்த கிட்டுக்கு போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் மேனுவலாக பண்ணக்கூடியது நீங்கள் பண்ணிக்கலாம், சரிங்களா? இதுதான் மேலே இந்த ரிமோட்டில் இருக்க பட்டன்ஸு. இந்த மோட் அப்படிங்கிற பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி.
ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்போ தான் அந்த மோடு வேலை செய்யும். பாருங்க USB ஆன் ஆயிட்டு. இப்போ வந்து ஒரே பாட்டு போடுற மாதிரி நான் லாக் பண்ணியிருக்கிறேன். இது வந்து யூஎஸ்பியோட இப்போ இது வந்து FM, AUX, ப்ளூடூத்து, இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்து. நம்ம இந்த மோடை மாற்ற நம்ம அடுத்தடுத்த விஷயங்களுக்கு மாறிக்கும். ரெண்டாவது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா யூஎஸ்பி இருந்தால் மட்டும்தான் யூஎஸ்பி ப்ளே ஆகும், இல்லைன்னா மறுபடியும் FMக்கு தான் போயிடும். இப்போ யூஎஸ்பியில் பாடுது. நான் ரிப்பீட் போட்டிருக்கேன், அதாவது ஒரே பாட்டு வர மாதிரி ரிப்பீட் போட்டிருக்கேன். 1 போட்டிருக்கிறது ஒரு ரிப்பீட். சரிங்களா? இது வந்து மேலே இருக்க 4 பட்டனும். இந்த கெயின் அப்படிங்கிற பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் கெயின், அதாவது கெயினுங்கிறது எல்லா ஸ்பீக்கரோட கெயின். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள வருஷம் நீங்கள் கெயின் பண்ணுங்கிற அவசியமே இல்லை, ஏன்னா நானே ஃபுல்லாமே கெயின் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கிறேன். அதை கெயின் உங்களுக்கு ஒரு வேளை கம்மியாயிருச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த ரீசெட் பட்டன், இந்த ரீசெட்டுன்னு இருக்கும் பாருங்கள், 9 நம்பர் கீழே ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நார்மல் மோடுக்கு வந்துடும். எல்லாமே நார்மல் மோடுக்கு வந்துடும். நீங்கள் என்ன தப்பு பண்ணி வச்சுருந்தீங்கனாலும் செட்டிங்ஸ் அது நார்மல் மோடுக்கு வந்துடும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரெண்டாவது, கெயின் கம்மியாக இருந்துச்சுன்னா கெயின் ஆட்டோமேட்டிக்காகவே ரீசெட் பண்ணும்போது ஃபுல்லாயிரும். இது வந்து என்னுடைய ரிமோட் கிட் ஆம்பிளிஃபயருக்கு மட்டும்தான் பொருந்தும். மார்க்கெட்டில் உள்ள ஆம்பிளிஃபயர் கிட்டுக்கோ ரிமோட் கிட்டுக்கோ எதுவும் பொருந்தாது. ஏன்னா என்னுடைய கிட்டு வந்து நான் ப்ரோக்ராம் பண்ணி வாங்கி வச்சுருக்கிறேன். என்னுடைய ப்ரோக்ராம் எல்லாமே வேறு, எனக்கு தேவையான ப்ரோக்ராமிங்கில் தான் நான் மாற்றி வச்சுருக்கேன். ஸோ மார்க்கெட் கிட்டுக்கு இது பொருந்தாது, என்னுடைய கிட்டுக்கு மட்டும்தான் இந்த செட்டிங்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கெயின், அடுத்தல வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் எஸ்கேப்புங்கிறது டம்மி தான். எஸ்கேப் வந்து எதுக்கு வேலை செய்யுது அப்படின்னா, நீங்கள் வந்து எஃப்எம்மில் போடும்போது டியூனுக்காக இது வேலை செய்யும். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டியூன் ஆகும். இது மியூட் பட்டனு. அடுத்தால ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டோட கண்ட்ரோல். ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்னா நம்ம இதில் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, டிவி பக்கத்தில், அதுதான் அது. அடுத்தால வந்து பார்த்தீங்கன்னா ரியர் அப்படின்னா இந்த சரவுண்டு, கீழே சரவுண்ட் ஸ்பீக்கர் வருது பார்த்தீங்களா, அதோடது. அடுத்தால சென்டர் அப்படின்னா டிவி கிட்ட வருது பார்த்தீங்களா, அதோடது. அப்புறம் சப்பு, SWங்கிறது சப்பு. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடு கார்னரும் அந்த கார்னர் இந்த கார்னர் இதிலே வச்சுக்கலாம். சில இந்த இடத்துல சப்புக்கு பதிலாக EQன்னு கூட வரும், நான் அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்தமாரி அது ஸ்பேர் ரிமோட்டுன்னு சொல்லுவோம். இதுக்கு மேலே ஸ்டிக்கர் ஒட்டி தான் கொடுப்போம். இந்த இடத்துல EQன்னு கூட வரும். இது சப்புக்காக மட்டும்தான் இது யூஸ் ஆகும். ஸோ ஸ்பேர் ரிமோட், அதாவது எக்ஸ்ட்ரா ஒரு ரிமோட் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அதுக்கு இந்த EQவில் வந்து சப் வால்யூம் இருக்கும். இது டோட்டல் வால்யூம். சரிங்களா? இது ஸ்பேர் ரிமோட், அது மேலே ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்துட்ருக்குறோம். அதாவது தொலைஞ்சிருச்சு உடஞ்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஸ்பேராக அனுப்புறதுக்காக நாங்கள் வந்து அந்த ரிமோட்டை வச்சுருக்கிறோம். இதில் வந்து இது அந்த கிட்டோட வரக்கூடிய ரிமோட் தான் இது. அப்புறம் சென்ட்ரு வால்யூம், இது டோட்டல் வால்யூமு. கீழே வந்து பேஸு ட்ரிபிள், இது லெஃப்ட் ரைட்டோட பேஸ் ட்ரிபிள் மட்டும்தான் இது. அதாவது ஃப்ரண்ட் லெஃப்ட் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ஃப்ரண்ட் ரைட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதோட பேஸு ட்ரிபிள் தான் இது. இது பேஸு ட்ரிபிள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்பில் பேஸ் இருக்கனால நமக்கு லெஃப்ட் ரைட்டோட பேஸ் பெருசாக தேவைப்படாது. முடிஞ்ச வரைக்கும் அது ஒரு 9 வச்சுக்கோங்க. மொத்தம் 14 இருக்கும். இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14 இருக்கும். 14 இருக்குங்களா, நான் ப்ரெஸ் பண்ணும்போது 14. இது ஒரு 9லேயே வச்சுக்கோங்க. ட்ரிபிள் அப்படிங்கிறது நீங்கள் ஃபுல் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஃபுல் பண்ணி வச்சுக்கலாம். அது எந்த பிரச்சனையும் கிடையாது. இங்கே ட்ரிபிள் இருக்குது. அப்புறம் இதெல்லாம் 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர்லாம் இது எத்தனை பாட்டு வைக்கணுங்கிறதுக்காக இது வைக்கக்கூடியது. மறுபடியும் சொல்கிறேன், ஏதாவது ஒரு செட்டிங்ஸ் தப்பாயிருச்சு அப்படின்னா இந்த ரீசெட் பட்டன், அவ்வளோதான். இதை நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நார்மல் மோடு, இங்கே பாருங்கள் ப்ரெஸ் பண்ணுறேன், 25க்கு வந்துடும் எல்லாமே. அவ்வளோதான், எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. எல்லாமே நார்மல் மோடுக்கு வந்துருச்சு. நீங்கள் வால்யூம் மட்டும் எத்தனை போதும். இது வந்து ட்ரிபிளை ஃபுல் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இப்போ இதில் மொத்தம் வந்து எத்தனை பாயிண்ட் கொடுத்துருக்கீங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இதில் வந்து 50 வரைக்கும் இருக்கும். ஸோ நீங்கள் 50 வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். 42, 44 வரைக்கும் போகலாம். அதுக்கு மேலே தயவுசெய்து போக வேண்டாம். ஏன்னா அது ஒரு விதமான ஆடியோ மாறிடும். நான் இதிலே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இறையுதுன்ட்டு. ஒரு வித்தியாசமாக இறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ மைல்டாக பாடிட்டு இருக்கு. இப்போ நான் மைல்டாக சாங் வச்சுருக்கிறேன். இப்போ வந்து இப்போ ஃபுல் பண்ணுறேன் பாருங்க. மாஸ்டர் குறைச்சிருந்தேன் பாருங்க எப்படி பாடுதா ஆடியோ. ஒரு இறைச்சலாக பாடுதா உங்களுக்கு. இது இறைய தான் செய்யும். மறுபடியும் இந்த ஆடியோ வரட்டும். இப்போ 50ல் வச்சுருக்கேன். ஆடியோ கிளியாரிட்டி எப்படியே உடஞ்சிருச்சுங்களா, அப்படியே உடஞ்சிரும் ஆடியோ. 50ல் என்றைக்கும் வைக்கக்கூடாது. நீங்கள் நிறைய பேர் சொல்லலாம், அப்புறம் எதுக்கு 50 கொடுத்துருக்கீங்கன்னு கூட கேட்கலாம். ஸோ வந்து எதுக்குன்னா
நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கெயின் ரொம்ப லோவாக இருக்குன்னா அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக தான் இது கொடுத்துருக்கோம். நல்ல ஒரு கெயின் உள்ள சாங்கோ இந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் தயவுசெய்து இது கொடுக்கவே வேண்டாம். இப்போ குறைக்கிறேன் பாருங்கள், 42 வைக்கிறேன், 40 வச்சுருக்கிறேன். இப்போ உங்களுக்கு இப்போ ஆடியோ எப்படி இருக்குது பாருங்கள். தெளிவாக இருக்குங்களா? இதுதான் விஷயங்கள். ஸோ அதில் வந்து 42 44க்கு மேலே நீங்கள் தயவு செய்து நீங்கள் போக வேண்டாம். அதேமாரி இதை நான் மாஸ்டர், இது வந்து மாஸ்டர்னு அதில் போட்டிருக்கோம். மாஸ்டர் 40 வச்சுட்டு நான் இதை மட்டும் நான் ஃபுல் பண்ணிக்குவேனாலும் அப்படியே ஃபுல் பண்ணக்கூடாது, இறைய தான் செய்யும். ஃப்ரெண்டை நான் ஃபுல் பண்ணிக்குவேன், சரௌண்டில் ஃபுல் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொன்னீங்கனாலும் இறைய தான் செய்யும். ஸோ உங்களுக்கு ஏதாவது இறைச்சல் மாரி வருதுன்னா ரீசெட், அவ்வளோதான், ஒரே சைடு, அவ்வளோ. எத்தனை தடவைனாலும் நீங்கள் ரீசெட் பண்ணலாம், அதனால் எந்த இஷ்யூவும் கிடையாது. இப்போ நான் ரீசெட் பண்ணிட்டேன், அவ்வளோதான். 40ல் கொண்டாந்து வச்சிடும், அவ்வளோதான், முடிஞ்சு. இதான் செட்டிங்ஸ். உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் எனக்கு சரௌண்ட் 2 பாயிண்ட் வேணும்னா 2 பாயிண்ட் ஏற்றிக்கோங்க, அவ்வளோதான். அதுக்காக அதை 50 கொண்டு போய் வச்சுட்டு இது 30ல் கொண்டு போய் வச்சிங்கன்னா இறைய தான் செய்யும். அதுமாரி இந்தமாரி விஷயங்கள்லாம் தயவு செய்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்தமாரி ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் கிளாரிட்டியான ஒரு ஆடியோ கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இந்த பாட்டை நிறுத்தி வைக்கிறதுக்காக இந்த சென்டர் பட்டன், திருப்படி நம்ம ப்ளே பண்ணுறக்காக அதே பட்டன் தான். அடுத்தால டியூன் ப்ளஸ் அப்படிங்கிறது இதோட வால்யூம். இது வால்யூம் சில டைம் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணும்போது டவுன் ஆயிரும், உங்கள் மொபைல் வால்யூமுக்கு டவுன் ஆயிரும். ஸோ அதனால் இதை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபுல் ஆயிரும். இதை குறைச்சிங்கன்னா அதோட வால்யூம் குறைஞ்சிரும். மேக்ஸிமம் ஃபுல் பண்ணியே வச்சுருங்க எப்பொழுதுமே. அதை கீன்னு ஒரு சவுண்ட் வரும் பாருங்க, சரிங்க, கேன்னு ஒரு சவுண்ட் வரும். ஸோ அதுதான் நமக்கு இது. இதை 2.1 யூஸ் பண்ணணும் அப்படின்னா பிஆர்ஓ கட் பண்ணிட்டீங்கன்னா சரௌண்டு கட் ஆயிரும், சரௌண்டு சென்டரும் கட் ஆயிரும். ரெண்டாவது இந்த வே மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்டர் லைனில் தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சென்டர் லைனில் கொடுத்துருப்பேன். சென்டர் வால்யூம் கம்மியாக இருந்தாலும் அதில் வந்து வேலை செய்யாது. அதுமாரி 35க்கு மேலே போனால் தான் அந்த வே மீட்டரே வேலை செய்யும். நீங்கள் 33 வச்சுட்டு எனக்கு வே மீட்டர் வேலை செய்யலைன்னா கண்டிப்பாக வேலை செய்யாது. அதுக்கு கெயின் வேணும்ல, அதுக்கு தேவையான கெயின். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 35க்கு மேலே போனீங்கன்னா தான் அது இந்த வே மீட்டரே வேலை செய்யும், சரிங்களா? இதுதான். இது கஸ்டமர் நேம் போட்டு கேட்டிருந்தனாங்க அந்த ஆம்ப் அடிச்சிருக்கிறோம். இது நம்ம லோக்கல் கஸ்டமர் தான், நம்ம பக்கத்தில் சூலூர் கஸ்டமர் தான், அவங்களுக்காக நம்ம இதை ரெடி பண்ணியிருக்கிறோம். இதில் எனக்கு செட்டிங்ஸ் சொல்லணும்னு தோணுச்சு, அதனால் இந்த வீடியோ எடுத்துருக்கிறேன். உள்ள இன்டீரியர்லாம் பாருங்கள், எல்லாமே நீட்டாக இருக்கும், பார்த்தீங்கன்னாலே தெரியும். இதான் நண்பர்களே, கண்டிப்பாக உங்களுக்கு டால்பி டிடிஎஸ் அடுத்த முடிஞ்ச அந்த கேப் கிடைக்க நேரத்தில் நான் அடுத்த வீடியோவே நம்ம வந்து ப்ளே பண்ணி டிவியில் ப்ளே பண்ணி உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் அடுத்த செட்டிங்ஸ் அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னொரு விஷயம், டியூட்டில் கெப்பாசிட்டி போட மறந்துடாதீங்க தயவு செய்து. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் எங்கேனாலும் ஆம்ப் வாங்கிக்கோங்க, அதனால் எனக்கு எந்த இஷ்யூவும் கிடையாது. ஆனால் இந்த டியூட்டரில் யாராக இருந்தாலும் எங்கே வாங்கியிருந்தீங்கனாலும் உங்களுடைய நீங்கள் ஸ்பீக்கர் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு டியூட்டரில் இதெல்லாம் கெப்பாசிட்டி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. யார்கிட்ட நீங்கள் ஆம்பிளிஃபயர் வாங்கினீங்கனாலும் உங்கள்கிட்ட ஸ்பீக்கர்ஸ் இருந்துச்சு, நீங்கள் வெளியில் ஆம்ப் மட்டும் வாங்குறீங்க அப்படின்னா தயவுசெய்து இந்த கெப்பாசிட்டி இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஒரு பெரிய பிரச்சனை வரும். இந்த கெப்பாசிட்டி நீங்கள் போடாமல் விட்டீங்க அப்படின்னா இந்த டியூட்டர் வந்து ஷார்ட் ஆயிரும். ஷார்ட் ஆச்சுன்னா திருப்படி உங்கள் ஆம்பிளிஃபயரில் உள்ள பவர் ஃபிட்டோ இல்லை எஸ்டிக்கு ஐசி போட்டிருந்தீங்க எஸ்டிக்கு ஐசியோ இல்லை டிரான்சிஸ்டர் போட்டிங்கன்னா டிரான்சிஸ்டர் எதனாலும் தின்றும். அதனால் முடிந்தவரை இதுக்கு கெப்பாசிட்டர் இது வந்து நம்ம போட்டுருங்க. இந்த மாதிரி கெப்பாசிட்டர் போட்டிருக்கேன் பாருங்க, இந்த போட்டிருக்கேன் பாருங்க. இந்த கெப்பாசிட்டர் தயவு செய்து யூஸ் பண்ணுங்க. இது ஒவ்வொரு டெக்னீஷியனும் ஒவ்வொரு மாரி யூஸ் பண்ணுவாங்க. சிலவங்க பாலிஸ்டர் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒரு சில டெக்னீஷியன் வந்து எலக்ட்ரிக் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாரி யூஸ் பண்ணுறாங்க. நான் எதை யூஸ் பண்ணாலும் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணாமல் விட்டுறாதீங்க, அதை மட்டும் கேர்ஃபுல். எந்த டியூட்டர்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, அதுக்கு இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து மில்லினியம் ஒரிஜினல் பிராண்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் ஃபுல்லாமே ஒரிஜினல் மில்லினியம் தான் போட்டுட்ருக்கோம். ஸ்கொயர் டியூட்டர் போட்டுட்ருக்கோம், நல்ல தரமான டியூட்ரு. இதை நல்ல ஒரு நம்ம தேட்டர் பாக்ஸ்லேருந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி அனுப்பிச்சுட்ருக்கிறேன், நம்ம டியூட்டர் எப்படி போட்டிருக்கோங்கிறது. இதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் ப்ராப்பராக. இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இது வந்து முழுக்க எனக்கு தெரிஞ்ச நாலேஜை தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதெல்லாம் நான் நெட்டில் படித்தோ எதுவுமே நான் கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணல. இதில் எதுவும் தவறுதல் இருந்தாலும் கண்டிப்பாக மன்னிச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை மட்டும்தான் நான் இதை ஷேர் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நண்பர்களே, ஒரு சின்ன செட்டிங்ஸ் மறந்துட்டேன். இந்த பேப்பரில் இருக்குது பாருங்கள். இதில் தான் உங்களுக்கு கீவேர்டு, அதாவது ரிமோட்டில் அந்த கீயை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது இதில் எல்லாமே டீட்டெயில் கொடுத்துருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். இதான் நண்பர்களே,
இது வந்து நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணும்போது இந்த கீ எல்லாமே வேலை செய்யும். இது எல்லாமே இது 1 நம்பரில் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும், எல்லா டீட்டெயில் இந்த பேப்பரில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து சில டைமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா தெரியாமல் நம்ம குழந்தைகள் எடுத்து நம்ம வந்து 2ஆம் நம்பரே ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிருந்தாங்க அப்படின்னா அது MP5 மோடு ஆம்பிளிஃபயரில் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து 2ஆம் நம்பரே நான் உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணி பிடிக்கிறேன். அதில் உங்களுக்கு டிஸ்பிளேல என்ன காட்டுதுன்னு பாருங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிருக்கிறேன். MP5 மோடுன்னு போயிடுச்சு பார்த்தீங்களா. அப்போது வந்து இந்த டிஸ்பிளேயோட எதுவுமே இதில் ஃபங்க்ஷன் ஆகாது. இந்த மாதிரி தப்பாக தான் அது வேலை செய்யும். அது உங்களுக்கு வேலை செய்யாது. ஏன்னா அதோட ஐஆருங்கிறது வேறு. அந்த இடத்துல வந்து நீங்கள் 1ஆம் நம்பர் திருப்பி வந்து வேறு ஒன்றும் இல்லை, 1ஆம் நம்பரே லாங் ப்ரெஸ் பண்ணி பிடிங்க. நம்ம போடுற போர்டு எல்லாமே MP3 போர்டு, அது MP5 போர்டுக்கு போயிடுது. இந்த MP3 கனெக்டடுன்னு வந்துருச்சு பார்த்தீங்களா. அப்போ தான் உங்களுக்கு அங்கே எல்லாமே வேலை செய்யும். உங்கள் வால்யூமு எல்லாமே அதில் வேலை செய்யும். இதில் எல்லாமே வேலை செய்யும். இந்த செட்டிங்ஸ் மறந்துட்டேன், திரும்படி ஒரு வீடியோவை உங்களுக்கு போட்டுருக்கேன்.